சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூதம்மா புதிதாக ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புதிதாக ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் கூத்தாடும் தேன்மொட்டு சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூதம்மா. இளையராஜா எனக்கு வந்து பர்சனலாக தெரியும், அதை புரிஞ்சுக்க ஹரித் இவர் ரகுமான் அவங்க அம்மா கிட்ட வந்து நான் பர்சனலாக தெரியும். நான் எதுவும் சரி, இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்லாம் என்ன சொல்றீங்க? இளையராஜா. இப்போ வரைக்கும் இளையராஜா மியூசிக் தான் நீங்க கேட்குறீங்க. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க இப்போ, அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இளையராஜா இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்களே இப்போ, அப்போ கூட ஏன் இளையராஜா? இளையராஜா மியூசிக் வந்து 1998 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஐட்டம் ஈரமான ரோஜா பாடலாம் பிடிக்கும். ஓகே, இந்த பாடல் ஒன்று வரும், அதுவும் மேகம் ஊர்வலம், அந்த பாடல் அப்படியே பாடிடுங்களா நம்ம வியூவர்ஸ்க்காக? மறந்துடுறேன். நீ பாட நான் ஆட வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு. ஆனா இப்போ ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு மொழி முக்கியமா இசை முக்கியமா? இசைதான் முக்கியம். இசை ஏன்? அப்போ அந்த எழுத்துலாம் அந்த பாடல் வரிகள்லாம் ரெண்டுமே தான் முக்கியம். ரெண்டும் இருந்தால் தான் பண்ண முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும். கரெக்டா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்லாம் என்ன சொல்றீங்க? இளையராஜா இசை. இளையராஜா. இப்போ வரைக்கும் இளையராஜா மியூசிக் தான் நீங்க கேட்குறீங்க. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டாங்களே இப்போ, இருந்தாலும் அது ஓல்டு சாங், அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூதம்மா புதிதாக ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புதிதாக ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் கூத்தாடும் தேன்மொட்டு சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூதம்மா. மேம் சூப்பரா பாடுனீங்க மேம், செம்மையா இருந்தது. சரி, ஓகே சார், உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்னா யாரை சொல்லுவீங்க? இளையராஜா. இப்போ எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்களே, அப்பயுமே இளையராஜா இதுல இருந்து வந்தது தான் இப்ப எல்லாமே வர்றது. அப்படி பார்த்தா அவருக்கு முன்னாடி எம்எஸ்வி அவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, இருந்தாலும் அந்த இன்னிசை அப்படின்றது அதுல இருந்து வருது. ஓகே, அது என்னவா இருந்தாலும் நீங்க டியூன் போட்டாலும் அவர் பாடுறதுலயே அந்த மியூசிக் வந்தது இல்ல, அதனால அதுதான். ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மியூசிக் இருக்கணும், நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல லிரிக்ஸ்? சொல்றதுக்கே தான் நான் சொல்றேன், ரெண்டுமே தான் வேணும். ஓகே, சரி, இப்போ ரெண்டுத்தையும் ஒன்னோட ஒன்று பிரிக்க முடியாது, ரெண்டுமே முக்கியம். சரி, ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பழைய 80s சாங்ஸ், இளையராஜாவோட சாங்ஸ் ஏதாவது சொல்லுங்க. 80s நிறைய இருக்கு. எஸ்பிபி வாய்ஸ்ல வந்து மௌனராகம் படத்துல இருந்து இருக்கு. அப்புறம் வந்து ராதா நடிச்ச நிறைய சாங்ஸ்லாம் இருக்கு. மொழியும் உள்ள காலகட்டத்தில் மொழியும் இசை முக்கியம், ரெண்டுமே முக்கியம். ஈரமான ரோஜா பாடலாம் பிடிக்கும். ஓகே, இந்த பாடல் ஒன்று வரும், அதுவும் மேகம் ஊர்வலம், அந்த பாடல் அப்படியே பாடிடுங்களா நம்ம வியூவர்ஸ்க்காக? மறந்துடுறேன். ரெண்டுமே முக்கியம் தான். ஓகே சார். சரி, இப்போ உங்க டைம்ல வந்த பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எது? விஜய் பாட். அந்த டைம்ல வந்து விஜய் சாங்ஸ்லாம் பிடிக்கும். சரி, ஓகே, பிடிச்ச மியூசிக் டைரக்டர்? இளையராஜா தான். இசைதான் முக்கியம். ஏன் இசைன்னு சொல்றீங்க? ஏன்னா அவங்க மொழியும் முக்கியம்ல, அவங்க எழுதுவாங்க, அந்த லிரிக்ஸும் முக்கியம்ல, இருந்தாலும் அந்த மியூசிக் கொடுத்தாதான பாட்டு கிடைக்கும். சரி, அதனால இசைதான் முக்கியம். சரி, உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் தான் யாரு சொல்றீங்க? இளையராஜா. இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்களே இப்போ, அப்போ கூட ஏன் இளையராஜா? இளையராஜா மியூசிக் வந்து 1998 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஐட்டம் இப்போ இருக்கிறதெல்லாம் ஒரு வாயிலே முடியல, ஒன்றுமும் புரியல. பாட்டு இசைதான் முக்கியம். அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி தானே அந்த லிரிக்ஸ் எழுதுவாங்க. ஸோ அப்போ லிரிக்ஸ் ஒரு மாதிரி, இந்த டியூன் ஒரு மாதிரி இருந்தால் அந்த பாட்டு கேட்கவே நல்லா இருக்காது. இசை போடுறதுனா மொழி எல்லாமே. சரி, ஓகே, ரெண்டுமே இருந்தால் பாட்டு சக்ஸஸ் ஆகும். சரி, ஓகே. அண்ட் இளையராஜா சார் மியூசிக்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது சொல்லு, டக்குன்னு நான் அடிக்கடி இப்போ அந்த பாட்டு கேட்பேன் அப்படின்னா எந்த பாட்டா இருக்கும்? நிறையா இருக்கு இளையராஜா பாட்டு. ஒரு மொழி இல்லாமல் எப்படி ஒரு பாடல் வரும்? ஓகேவா, நான் ரைட்ரு. ஓ, சூப்பர். ஆமாம், நான் வந்து என் பேர் கவிஞர் சத்தில்லை சுப்பு, புத்தக எழுத்தாளர். நான் எழுதின புத்தகங்கள் 2 புத்தகங்கள் வெளியிருக்கு. அக்னி இலைகள், அலைகள் மக்கள். நான் எழுதின கவிதை புத்தகங்கள். இளையராஜா எனக்கு வந்து பர்சனலாக தெரியும், அதை புரிஞ்சுக்க ஹரித் இவர் ரகுமான் அவங்க அம்மா கிட்ட வந்து நான் பர்சனலாக தெரியும். நான் எழுதின புத்தகங்கள்
80s அது எல்லா பாட்டும் ரொம்ப பிடிக்கும். இப்போ புதுசு அவ்வளோ எனக்கு பிடிக்கும். எங்கள் அப்பாவும் நல்லா பாடுவாங்க, அதனால அவங்க பாடுறது ஃபுல்லாக அந்த பழைய சாங்ஸ் தான் இருக்குமா, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அப்ப வீட்ல ஒரு பாட்டு கச்சேரி டெய்லி நடத்துவீங்க? எங்கள் அப்பா பாடுவார், நான் பாடுவேன், என் பசங்களும் பாடுவாங்க. நீ பாட நான் ஆட வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு. சரி, உங்களுக்கு பிடிச்ச இளையராஜா ஹிட்ல ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. நிறைய பாடல் இருக்கும், உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்து வருது. டக்கு ஞாபகம் வருது எல்லாமே பாட்டு தான், அது நம்ம Okay. சொல்ல முடியாதுல்ல. சரி, பாட்டு பாடுவீங்களா நீங்க? நான் பாடுவேன். பாடலாம் மாட்டீங்க. எவ்வளவு பாட்டு பார்த்திருப்பீங்க, அதுல ஒண்ணு கூட இப்ப ஞாபகம் வரலையா? மௌனராகம் பாட்டுல எனக்கு பாட்டு எல்லாமே பிடிக்கும். ஓகே, உங்க டைம்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது சொல்லுங்க. எத்தனையோ பாடல் எத்தனையோ இது இருக்கு. இப்போ கேவி மகாதேவன் அதுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கான ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ண முடியாது. கம்பேரிசனே கிடையாது. இப்போ இளையராஜா போட்டது முப்பது ஒரு 4000 சாங் எழுதினாரு. வைரமுத்து இதுல ஒரு 5000 சாங் எழுதியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பாடுறன்னு ஒரு எஸ்பி 40,000 பாட்டு படிக்கிற ஆல் ஓவர் இந்தியாவுமே. அதுக்கு எப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியுது? அவரோட எல்லாமே எனக்கு பிடிக்கும். உதயகீதம், முதல் மரியாதை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இளையராஜா. ஓகே, லவ் சாங் சரியா கேட்டிருப்பீங்க. கேட்க போகுது. ஓகே. ராதிகா. ஓ, பூவரசம் பூ பூத்தாச்சு அந்த பாட்டா? ஓகே. ஏதாவது பாட்டு பாட முடியுமா எங்களுக்காக? பாட்டு வராது. இப்போ இவர் இளையராஜா வைரமுத்து அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியும்ல உங்களுக்கு. நான் தான் பெரியவர், நீ தான் பெரியவர்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நண்பர்களாக இருந்தாங்க, எவ்வளவோ பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குள்ள தொழில் ரீதியாக காம்படிஷன் ஆகுது. தொழில் ரீதியா சரி, ஓகே. ஆனால் இப்போ 2 பேருமே இல்லையே. இப்போ இளையராஜாவும் மியூசிக் போடுறது இல்லை அந்த அளவுக்கு, அண்ட் அவரும் அந்த அளவுக்கு எழுதுறது இல்லை பாட்டுன்னு சொல்ல முடியாது. இருக்கு இன்னமும் அவங்க இல்லாமல இல்லை, இருக்கு. அவங்களுக்குள்ள நண்பனாக பிரிஞ்சுட்டாங்கன்னாக்கா அது பிரிவு இருக்கக்கூடாது. அவங்க லாஸ்ட் வரைக்கும் நண்பனாகவே இருந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும், எப்பயுமே சமாதானத்தோடு இருக்கணும். சண்டே இடையில எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது. அது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் இதுவாயிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. ஓகே. ஆனா இன்னமும் சேர்ந்து 2 பேரும் ஒர்க் பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுதா? கண்டிப்பா நல்லா வாய்ப்பு இருக்கா 2 பேரும் சேர்ந்து பண்ண? வாய்ப்பு இருக்கு. இளையராஜா நம்பர் 1. ஓகே. வைரமுத்து வரிகள் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து எதுவுமே சொல்ல முடியாது. வரியெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், கேட்க ரசிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இப்போ உள்ள பாடல்கள்லாம் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது, வார்த்தையே புரிய மாட்டேங்குது. வார்த்தை மியூசிக் சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. நம்ம ரீமிக்ஸுங்கிற பேர்ல வர ரொம்ப போட்டு இது பண்ணுறாங்க. ஏன்னா பழைய பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணும்போது அவ்வளவு ஒரு ரெஸ்பெக்டாக இல்லை. ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எழுத வரிகள் வந்து சுத்தமாக புரிய மாட்டேங்குது. தவறான வரிகள் நிறையா இருக்கு. இப்போ தமிழ் பாடல்கள் இப்போ வர பாடல்கள்லாம் அது மாதிரி லிரிக்ஸ் தப்பா இருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பாட்டுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு எழுதுனா ஒரு வரியை பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இருக்கும். இப்போ வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். அதை மாற்றிக்கலாம் இன்னும் நல்லா இருக்கும். பொண்ணாச்சா, நீங்க ரீமேக் பண்ணக்கூடிய பாட்டுல ரீமேக் பண்றோம்ல, ஒரு பாட்டு வந்து ஹிந்தில இருந்து டிஸ்கோ டான்சர் வருது. ஓகே. அது தமிழ் அப்படியே ஆனந்த் பாபு பண்றாரு ஹீரோவா. சரி. அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தோம்னா அவர் பாடும்பொழுது சங்கர் கணேஷ் இங்கே கம்போசர், அங்கே வந்து பார்த்தோம்னா பப்ளகிரி கம்போசர் அங்கே ஹிந்தியில். அங்கிருந்து வரும்பொழுது என்னன்னா, அந்த சொல் எவ்வளோ தூரம் இருக்குதோ, ஒரு 4 சொல் இருக்குதுன்னு சொன்னால் வார்த்தையில் 4 சொல் இருக்குது. 4 சொன்னால் 4 சொல்லுக்கு எழுதணும். அதுக்கு ரிலேட்டட் எழுதணும். அப்படி எழுதணும்னு சொன்னால் டப்பிங் இதுன்னு பக்காவாக இருக்கும். அதை வந்து இவனுக்கு சரியாக பண்ணுறதே கிடையாது எப்பவுமே. இதெல்லாம் வந்து கேரக்டர் இருக்கிறது. அதனால என்ன இது, இப்போ ஒரு பாட்டு வந்து ஹிந்தியிலிருந்து வருதுன்னா அதை அப்படியே நம்ம மொழி மாற்றம் பண்ணுறோம்னா இதில் ஹிட் ஆகிறது இல்லை. இங்கே அதுக்கு எழுதி காரணம், அதுக்கு எழுதுகிற எழுத்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை. புரியுதா? அதுக்கு எழுதுகிற எழுத்து அதுவே அந்த சொல்லுப்போ தம்மரதம் பாட்டு இருக்குன்னு வச்சுக்க. இப்போ தம்மரதம் பாட்டுக்கு வந்து 6 சொல் இருக்குது உள்ள, அதே அவ்வளோதான் இங்கே சொல் இருக்கணும். புரியுது உனக்கு நான் சொல்கிறது? அந்த மாதிரி சொல் போட்டுங்க எழுதக்கூடிய ஆட்களை வேலை வாங்குறது டேரக்டராக இருக்கணும். இல்லாட்டி கவிஞன் எழுதணுனுக்கு வந்து அந்த புத்தி இருக்கணும். எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, இதே மாதிரி பக்கம் எழுதி சொல்லி படம் ஹிட் கொடுக்க முடியும். அப்படி வேணால் பண்ணலாம். அது வந்தனால என்ன, மொழிங்கிறது பெரிய இது இல்லை. எந்த வகையில் டியூன் போட போகிறாரு டேரக்டர், மியூசிக் டேரக்டர், இவர் பாட்டு எழுத போகிறாரு, வேறு ஒன்றும் கிடையாது.